Good morning, all. Today, let us discuss about the impact of India in international trade. So, what is the role of India in international trade? Let us see in detail. எல்லாரும் போய் பேசிட்டுறாங்க இந்த இஷ்யூ ஆன இந்தியால பேசுறாங்க வாட் இஸ் தி ரீசன் கேன் எனிவன் டெல் இந்தியாவே வந்து உலக நாடே வந்து இந்தியாவை பத்தி ரொம்ப பேசுறாங்க அந்த இந்தியாவை டிபெண்ட் பண்ணி நிறைய நாடு இருக்கு இந்தியாவோட டிசிஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்தியாவோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய கண்ட்ரி ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க சில கண்ட்ரி த்ரெட்டன் பண்றாங்க சில கண்ட்ரி கெஞ்சியும் பாக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்தியாவை ஒரு நாடை வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாட் இஸ் தட் கேன் எனிவன் டெல் population what it is GST reform. GST see all GST jana வந்து it is international or national International. GST International. உலகமே பேசணும் GST இது உலகமே பேசுற மாதிரி கிடையாது yeah fine it means அதிக பாப்புலேஷன் இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா நிறைய நாடுங்க வந்து நம்ம நாடு டிபெண்ட் பண்ணி ட்ரேட்ல இருக்காங்க அதாவது அவங்க நாட்டை தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம நாடு சந்தையில தான் வித்துட்டு இருக்காங்க இதெல்லாம் காசு பண்ணி நிறைய நாடும் சம்பாதிச்சுட்டு நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வேற இப்போ நீங்க சொன்ன இந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா டேரிஃப்ங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காமன் என்ன பொதுவா போடுறானோ அது எல்லாத்துக்கும் காமன் ஆகுது இதுல ஏதோ முன்ன பின்ன மாத்துறதுனால என்ன ஆச்சுன்னா நிறைய பையர் சஃபர் ஆயிட்டாங்க கவர்மெண்ட் டாக்ஸ் போட சஃபர் ஆயிட்டாங்க புரியுதா இதனால என்னன்னா ஒரு பையர் வந்து சஃபர் ஆகும்போது செல்லர் கிட்ட வேண்டாம்னு போனா வேற பையர் பார்க்கலாம் செல்லர் வந்து வேற பையர் செல்லர் பையர் நார்மல் வேற கண்ட்ரி லைக் இந்தியா பார்த்தீங்கன்னா வேற ஹேவிங் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அப்போ இந்த பாப்புலேஷன் இத்தனை பேர் இருக்கிற ஒரு மார்க்கெட்டை வந்து எந்த பேர் வேஸ்ட் விட மாட்டாங்க பையர் இந்த சேல்ஸ் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பர்சன் ஒருத்தருக்கு கூட நினைக்காதீங்க ஒரு நாடுக்கே வந்து அது அவ்வளோ வருமானம் வருது அப்பேற்பட்ட ஒரு நாடை வந்து இப்போ அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து த்ரெட்டன் பண்ணி பார்த்தாங்க டாக்ஸ் போட்டு பார்த்தாங்க என்னவோ பண்ணி பார்த்தாங்க பட் ஈவன் என்ன பண்ணிட்டாங்க ஸோ நான் இப்படிதான் இந்த கான்செப்ட் வந்துட்டாங்க புரியுதா இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா தே கமிங் ஃபார்வர்ட் அந்த டிஸ்கஷன் வித் அஸ் பழைய போடாமா பிளான் வருது இப்போ புரியுதா எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் பாப்புலேஷன் அதிகமா வந்து பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒன்று இந்தியா ரெண்டாவது சைனா ரீசன் என்னன்னா வாட் இஸ் தட் பாப்புலேஷன் புரியுதா இட் கேன் பி எனி ப்ராடக்ட் எனி கமாடிட்டி எனி நேஷன் இப்போ இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா டன் கணக்குல வித்துட்டு இருந்தாங்க இந்தியா வேண்டாம்னாங்க அப்ப அந்த ப்ராடக்ட் எத்தனை பேர் வாங்குவாங்க மற்ற உலகமெல்லாம் எல்லா நாடும் சேர்ந்து வாங்குற பொருளுக்கும் இந்தியா மட்டும் வாங்குறதுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம ஜாஸ்தி வாங்குறோம் அவ்வளவு நம்ம வாங்கிக்கணும் அப்ப அந்த மார்க்கெட்ல வந்து இப்ப ப்ராப்ளம் நடந்துருக்கு ரெண்டாவது என்னன்னா எங்க சின்ன ப்ராப்ளம் நடக்குதோ அப்பவே இன்னொருத்த கூட நுழைய பார்க்கலாம் இப்ப அதே மாதிரி இப்ப அமெரிக்கா இந்தியாவுக்கு சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே வேற நாடுகள் நுழைய ஆரம்பிக்கிறாங்க இந்தியாக்கார மாதிரி அமெரிக்கா கூட டிபெண்ட் பண்ண போறாங்க யூரோப்பியன்ஸ் வராங்க இது தப்பே கிடையாது அப்ப இப்படி வரும்போது என்னன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நான் உங்ககிட்ட வாங்குறேன்னா உங்ககிட்ட வாங்குறேன் இந்த காசு சேம் அப்படி தெரியுது எனக்கு ஒன்னும் இந்த நாடு ஆனா இவன் விற்கிறவன் வந்து எனக்கு தான் விற்கிறான் நான் வேண்டாட்டானா அவங்க இருக்கிற ப்ராடக்ட் விற்க முடியாது இப்ப வாங்குறதுக்கு ப்ராப்ளமா விற்கிறதுக்கு ப்ராப்ளமா வாங்குறவன் வந்து நீ நிறைய வாங்கிக்குவேன் ஆனா விக்கிறவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஆனா வாங்குறதுக்கு ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க இப்ப வாங்குறது பிரச்சனை விக்கிறவங்க பிரச்சனையா அந்த நிலைமையில இப்ப அமெரிக்கா இருக்காங்க பொருள் இருக்கு விற்க முடியல புரியுதா அதனால என்ன ஆகும்னா அவங்க நாடோட ஜிடிபி டவுன் ஆகும் நாடோட ஜிடிபி டவுன் ஆகும் போது என்ன ஆகும்னா கரன்சி வேல்யூ டவுன் ஆகும் ஒரு கரன்சி வேல்யூ டவுன் ஆகும் மட்டும் இல்லாம வந்து உலகத்திலே பாத்தீங்கன்னா அவன் கரன்சிலே மதிப்பு குறைஞ்சிருக்கு நாட் தட் வேல்யூ ஜெனரலாவே பாத்தீங்கன்னா யார் அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிட்டாங்க அப்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்கான்றதுல டவுன் ஆக போகுது இது எல்லாமே வந்து யார் எடுத்த ஸ்டெப் இது யார் எடுத்த ஸ்டெப் அவன் நாடு எடுத்த ஸ்டெப் தான் இது இந்த பேக் ஃபயர் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அவனே ஒரு எடுத்தான் இப்ப அவனுக்கே தலையிடா மாறிடுச்சு ஓகே இந்த ரெண்டாவது பியூட்டி என்ன அப்படின்னா
எல்லா நாடுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு நாடு சப்போர்ட் பண்ணி அவங்க வாங்கிட்டு வராங்க. எல்லா நாடும் நான் சப்போர்ட் பண்றாங்க. யூரோப்பிய சென்டரும் வராங்க. ஓகே, அவங்க அந்த ஏரியாவும் வராங்க. காரணம் என்ன? ரஷ்யா வரலாம். They are coming voluntarily. What might be the reason? அதுதான் ரீசன் தான். எல்லா நாடுகளுமே வந்து